இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாட்டு பப்பாளி மரம். இந்த மரம் வச்சு கரெக்டாக ஒரு 8 மாதம் ஆகுது. என்னதான் நாட்டு பப்பாளியாக இருந்தாலும் மரம் ரொம்ப உயரமாலாம் வளரல. கரெக்டாக ஒரு 6 அடி உயரத்தில் நமக்கு வந்துட்டு பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பழம் எல்லாமே நல்லா ஒரு 2 கிலோ அந்த மாதிரி நல்லா திரட்சியான பழமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரெக்டாக ஒரு 4 அடி உயரத்துக்கு மேலே ஃபுல்லாகவே வரும் பழம்தான். ஆனால் நாட்டு பப்பாளி மரத்தில் வர்ற பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு 10 மரத்தை வளர்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 6, 7 மரம் வரைக்கும் ஆண் மரமாக போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் 10, 15 மரம் வச்சு கடைசியில் ஏமாந்துருவாங்க நிறையா பேர். அதுதான் வந்துட்டு பப்பாளி மரம் வளர்க்குறதுல ரொம்பவே பிரச்சனை. அப்புறம் நாட்டு பப்பாளி மரம் வந்துட்டு ரொம்பவே உயரமாக வளரும், அதுவும் ஒரு பிரச்சனை. எப்படி இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாட்டு பப்பாளி மரம் வளர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நாட்டு பப்பாளி மரம் இருந்தால் அவங்கள்ட்ட விதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் சந்தையில் இல்லை ரோட்டு ஓரத்தில் நாட்டு பப்பாளி பழம் விற்பாங்க, அவங்கள்ட்ட கூட நீங்கள் விதையை பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த விதையை போட்டு வளர்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக ஒரு 2 அடி அகலத்துக்கு ஒரு குழி எடுத்துக்கணும். அந்த குழியில் 1/2 அடி கேப்பில் ஒரு 4 பப்பாளி கன்று வைங்க. அந்த குழியில் நம்ம ஒரே ஒரு பப்பாளி கன்று வைக்கக்கூடாது, நம்ம 3லேருந்து ஒரு 4 வரைக்கும் வைக்கலாம். நல்லா 1 அடி கேப் விட்டு 4 கன்று வச்சிங்க அப்படின்னா 4மே வளரும். அப்போ நமக்கு அதில் ஏதாவது ஒரு பெண் மரம் இருக்கும். அந்த ஒரு பெண் மரத்தை மட்டும் விட்டுட்டு மீதி ஆண் மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிடலாம். அதே மாதிரி நம்ம எப்படியாவது ஒரு 2 பெண் மரங்களை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பப்பாளி மரங்களை உருவாக்கவே தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பழத்தில் இருக்கிற விதைகளை நம்ம தோட்டத்தில் இறங்கி நிறையாவே வந்துட்டு மரங்கள் அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும். மரத்தில் இருக்கிற பழங்கள் இந்த அணில், குருவி இதெல்லாம் சாப்பிடும்போது நிறையாவே விதைகள் வந்துட்டு தோட்டம் ஃபுல்லாக பரவி வருஷம் வருஷம் நமக்கு தானாகவே நிறையா பப்பாளி மரங்கள் முளைச்சி வளரும். விதைகள்லாம் கீழே விழுந்து நமக்கு தானாகவே வருஷம் வருஷம் நிறையா பப்பாளி மரம் முளைச்சி வளர ஆரம்பிக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே வளர விட்டு அதில் இருக்கிற பெண் மரங்களை மட்டும் விட்டுட்டு ஆண் மரங்களை நம்ம வெட்டிடலாம். ஒரு மரத்தையாவது நம்ம காய்க்கிற மரத்தை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம உற்பத்தி பண்ணவே தேவையில்லை, தானாகவே வந்து விதைகள் விழுந்து தோட்டம் ஃபுல்லாகவே மரங்கள் உருவாகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தில் ஒரு பப்பாளி மரம் வச்சுருந்தேன். அந்த ஒரு பப்பாளி மரத்துலேருந்து அந்த விதைகளில் எத்தனை கன்று முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த மரத்தோட விதைகளில் தானாக முளைச்ச கன்று தான்.